ஆன்மீகம் டிவி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தமிழ் கடவுளான நம்ம முத்துக்குமரனுக்கு உகந்த ஆடி கிருத்திகை நாளை அது வெற்றியை தரும் நாளுன்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த ஆடி கிருத்திகை அன்றைக்கு முருகப்பெருமானை நாம் செல்வத்தின் அதிபதியான குபேர அம்சத்தோடு வழிபட்டால் வீட்டில் வற்றாத செல்வ வளமும் பணப்புழக்கமும் அதிகரிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு உழைத்தாலும் கையில் காசு தங்களை, தொழிலில் பெரிய அளவுக்கு லாபம் வரவில்லை, குடும்பத்தில் உள்ள பொருளாதார கஷ்டம் நீங்கவே மாட்டேங்குது என்று வருத்தப்படுபவர்களுக்கு இந்த ஆடி கிருத்திகை ஒரு மாபெரும் சுபிட்சத்தை தரும் நாளாகும். 2026 ஆடி கிருத்திகை அன்றைக்கு செல்வத்தை ஈர்க்கக்கூடிய சுப நேரங்கள் என்னென்ன, முருகப்பெருமானுக்கு எந்த பொருளால் அபிஷேகம் செய்தால் லட்சுமி கடாட்சம் உண்டாகும், அன்றைக்கு செய்ய வேண்டிய தாமரை கற்கன்று பரிகாரம் என்னென்னவென்றுதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதலில் முருகப்பெருமானுக்கும் செல்வத்திற்கும் என்ன சம்பந்தம்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய வேலவனுக்கு அன்னை பராசக்தியே தன் கைகளால் வெற்றி வேலை வழங்கினாள். அது மட்டுமல்ல, சுக்கிரனின் ஆதிக்கமும் செவ்வாயின் தைரியமும் சேரும் இந்த ஆடி கிருத்திகை நாளில் முருகனை வழிபடும் போது நம் வீட்டில் உள்ள வறுமை மற்றும் தரித்திர அலைகள் விலகி தன ஆகர்ஷணம் எனப்படும் செல்வ ஈர்ப்பு சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். ஆடி கிருத்திகையானது நாளைய தினம், அதாவது 6/8/2026 அன்று மாலை 6:19 மணியிலிருந்து மறுநாள், அதாவது 7/8/2026 மாலை 4:51 மணி வரை இருக்கின்றது. இதில் மாலை வழிபாடு செய்ய விரும்புபவர்கள் நாளைய தினம், அதாவது 6/8/2026 மாலை நேரத்தில் எப்போதும் போல அந்த கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்கும் நேரமான 6:19 மணிக்கு, அதாவது 6:20க்கு மேல் நீங்கள் உங்களுடைய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இல்லை, நான் காலையில் தான் வழிபடப் போகிறேன் என்பவர்கள் 7/8/2026 அன்று பிரம்ம முகூர்த்த நேரமான 4:30 மணியிலிருந்து 5:30 மணிக்குள் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். படையல் போட்டு விரதம் இருக்க விரும்புபவர்களும் 7/8/2026 மதிய வேளையில் படையல் போட்டு சாமி கும்பிட்டு கொள்ளலாம். இவ்வளவு நேரம் இருக்கிறது, இதில் எதை நான் தேர்ந்தெடுத்து கொள்வது என்று குழப்பம் அடையாமல் அவரவர்களுக்கு ஏற்றவாறு நேரத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். இதில் மிகவும் முக்கியமான நேரமாக பார்க்கப்படுவது 6/8/2026 அன்று மாலை வேளையில் வருகிறதல்லவா, 6:20 மணிக்கு மேல் அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து கொள்வது மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஆடி கிருத்திகை விரதம் எந்த நாளில் ஆரம்பித்து எப்படி நிறைவு செய்வது என்று பலருக்கு குழப்பமாக இருக்கலாம். துன்பங்கள் தீர விரதம் இருக்கும் முறை பற்றி இப்போது பார்த்துவிடலாம். அதிகாலையிலேயே எழுந்து, அதாவது 6/8/2026 அன்று அதிகாலையிலேயே எழுந்து தூய்மையான ஆடைகளை அணிந்து கொண்டு உங்களுடைய விரதத்தை வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு நீங்கள் உங்களுடைய விரதத்தை ஆரம்பிக்கலாம். அதாவது 6/8/2026 அந்த அதிகாலை வேளையில் பரணி நட்சத்திரம் இருக்கிறது. அப்போது நீங்கள் பரணி நட்சத்திரத்தில் ஆரம்பித்து 6/8/2026 அன்று மாலை அந்த 6:20 மணிக்கு மேல் உங்களுடைய விரதத்தை நீங்கள் விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானை வழிபாட்டு பூர்த்தி செய்து கொள்ளலாம். பரணி நட்சத்திரத்தில் ஆரம்பித்து அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் முடிப்பது என்பது மிக மிக விசேஷமான ஒன்றாக கருதப்படுகிறது. எனவே இல்லை, நான் 7/8/2026 அன்று தான் நான் வழிபாடு செய்ய போகிறேன் என்பவர்கள் 6/8/2026 அன்று மாலை வேளையில் விரதத்தை ஆரம்பித்து அந்த 7/8/2026 நீங்கள் எப்போது வழிபடப் போகிறீர்களோ அப்போது நீங்கள் அந்த விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். இவ்வளவுதான் வழிபாடு. இதில் குழம்பிக் கொள்வதற்கு உங்களுக்கு எதுவும் இல்லை. பரணி நட்சத்திரத்தன்று ஆரம்பிப்பது, விரதம் இருக்க ஆரம்பிப்பது என்பது மிக மிக விசேஷமான ஒன்றாக கருதப்படுகிறது. உடல் ஆரோக்கியமும் உள்ளவர்கள் நாள் முழுவதும் உபவாசம் இருந்து அந்த மாலை வேளையில் முருகனை தரிசனம் முடித்த பின் பாலையும் பழத்தையும் உண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். வேலைக்கு செல்பவர்கள் அல்லது முதியவர்கள் பால், பழம் அல்லது ஒருவேளை சைவ உணவை மட்டும் உண்டு மனப்பூர்வமாக விரதம் இருக்கலாம். விரத நாளன்று கோபப்படுவது, யாரையும் புண்படுத்துவது, வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும். நாள் முழுவதும் ஓம் சரவண பவ,
ஓம் சரவண பவ என்னும் மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். முடிந்தால் வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை என்ற மந்திரத்தையும் மனதிற்குள் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆடி கிருத்திகை அன்றைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சிறிய வேல் அல்லது முருகன் விக்கிரகத்திற்கு செல்வம் வளம் பெருக கீழ்கண்ட 5 மங்கள பொருட்களால் நீங்கள் கண்டிப்பான முறையில் அபிஷேகம் செய்ய வேண்டும். முதலாவதாக இருப்பது சுத்தமான பசும்பால். காய்ச்சாத பசும்பாலாக இருந்தாலும் பரவாயில்லை. வறுமையை விரட்டி லட்சுமி கடாட்சத்தை இது பெற்றுத்தரும். முதலில் சுத்தமான பாலால் அபிஷேகம் செய்து கொள்ளுங்கள். பிறகு தேன் என்பது தேனால் அபிஷேகம் செய்யும்போது உங்கள் வியாபாரத்திலும் தொழிலையும் சுபிட்சத்தையும் வசியத்தையும் பெற்றுத்தரும். பிறகு பன்னீர் வீட்டில் எப்போதும் சுப அதிர்வுகளையும் செல்வ சேர்க்கையையும் உண்டாக்கும். பிறகு நீரில் மஞ்சள் கலந்து மஞ்சள் நீராக வைத்து கொள்ளுங்கள். இந்த மஞ்சள் நீரில் நீங்கள் அபிஷேகம் செய்யும் பொழுது சொர்ண வசியத்தையும் சீய சக்திகளின் விலகலையும் தரும். பிறகு பச்சை கற்பூரம் கலந்து பச்சை கற்பூரத்தோடு சந்தனம் கலந்து வைத்து கொள்ளுங்கள். அதில் அபிஷேகம் செய்யும்போது குபேர சம்பத்தையும் மன நிம்மதியையும் உங்கள் வீட்டிற்கு பெற்றுத்தரும். எனவே இந்த 5 மங்கள பொருட்களால் நீங்கள் அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த நாளைக்கு நீங்கள் சாதாரணமாக முருகப்பெருமானை வழிபாடு செய்வதை விட இந்த அபிஷேகம் செய்துவிட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது மிக 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 உங்களுடைய அந்த வருடம் முழுவதுமே மிகவும் சுபிட்சமாக அமையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இப்போது இந்த ஆடி கிருத்திகை அன்றைக்கு உங்கள் வீட்டின் பீரோவில் அல்லது பணப்பெட்டியில் பணம் தங்குவதற்கு செய்ய வேண்டிய மகா சக்தி வாய்ந்த தாமரை மலர் கற்கண்டு பரிகாரம் பற்றி பார்க்க போகிறோம். எனக்கு பரிகாரம் செய்வதில் நம்பிக்கை இல்லை என்பவர்கள் வேலால் அபிஷேகம் செய்து ஏற்கனவே எப்படி வழிபட வேண்டும் என்று ஒரு வீடியோ போட்டிருக்கின்றேன். அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பரிகாரம் செய்வதற்கு நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும் இந்த வீடியோவை மேற்கொண்டு பார்த்து விடுங்கள். ஆடி கிருத்திகை அன்று நீங்கள் பூஜை செய்யும் வேளையில் உங்களுடைய பூஜை அறையில் ஒரு சிறிய பித்தளை தட்டை வைத்து கொள்ளுங்கள். அந்த தட்டு நடுவில் ஒரு சிவப்பு அல்லது பிங்க் நிற தாமரை மலரை அல்லது 6 செவ்வரளி பூக்களை கூட வைக்கலாம். அந்த பூவின் நடுவே ஒரு வெள்ளிக்காசு அல்லது 10 ரூபாய் நாணயத்தை வைத்து விடுங்கள். நாணயத்தை சுற்றி 6 கற்கண்டு துண்டுகள் மற்றும் 3 ஏலக்காய்களை வைக்க வேண்டும். இப்போது அதை சுற்றி 6 மண் அகல் விளக்குகளை வைத்து பசுனை ஊற்றி தீபமேற்ற வேண்டும். இந்த ஒரு நாள் மட்டும் நல்லெண்ணெயை தவிர்த்து பசுநெய்யை ஊற்றி மட்டும் தீபமேற்றி கொள்ளுங்கள். பிறகு முருகப்பெருமானையும் மகாலட்சுமியும் மனதார நினைத்து சரவண பவ குகனை என் வீட்டில் வறுமை அகன்று நேர்மையான வழியில் செல்வம் பெருக அருள் புரிய வேண்டும் என்றும் என்னுடைய பிள்ளைகள் படிப்பில் நல்லபடியாக இருக்க வேண்டும், எந்த ஒரு மனநோயும் உடல் சார்ந்த நோய்களும் எங்களை அண்டாமல் இருக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். பிறகு பூஜை முடிந்ததும் அந்த நாணயத்தையும் ஏலக்காயையும் ஒரு சிறிய சிவப்பு துணியில் முடிந்து உங்கள் பீரோ லாக்கரில் வைத்து விடுங்கள். கற்கண்டை வீட்டாருக்கு பிரசாதமாக கொடுத்து விடலாம். இந்த பரிகாரம் பீரோவில் பணப்புழக்கத்தை என்றும் குறையாமல் பார்த்து கொள்ளும். நம்பிக்கை இருப்பவர்கள் முழு நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். ஆடி கிருத்திகை அன்று செல்வ வசியத்திற்கு முருகனுக்கு படைக்க வேண்டிய மிக உன்னதமான நெய்வேத்தியம் என்பது தேன் கலந்த தினைமாவுதான். அப்படி இல்லை என்பவர்கள் கற்கண்டு பாயாசம் செய்து வைக்கலாம். இந்த இரண்டுமே என்னால் செய்ய முடியாது என்பவர்கள் 1 டம்ளர் பாலில் கற்கண்டு சேர்த்து காய்ச்சி அதை நைவேத்தியமாக படைக்கலாம். பிறகு விளக்கின் முன்னால் அமர்ந்து கண்களை மூடி முருகப்பெருமானின் தன ஆகர்ஷண மந்திரமான ஓம் ஸ்ரீ குபேர சுப்பிரமணியாய நமக, ஓம் ஸ்ரீ குபேர சுப்பிரமணியாய நமக என்னும் மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். இந்த மந்திரத்தின் அதிர்வுகள் வீட்டில் இருக்கும் தரித்திரத்தை போக்கி செல்வ வளத்தை ஈர்க்கும். மேலும் உங்களுடைய வீட்டில் தங்கத்தையும் செல்வத்தையும் பணப்புழக்கத்தையும் மென்மேலும் அதிகரிக்க செய்யும். நேயர்களை, ஆடி கிருத்திகை வழிபாட்டின் போது சில முக்கிய விஷயங்களை கண்டிப்பாக நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். செல்வத்திற்குரிய இந்த வழிபாட்டின் போது வீட்டில் அசைவ உணவுகள் சமைக்கக்கூடாது. அன்றைக்கு யாரையும் வீட்டின் வாசலில் இருந்து வெறுங்கையோடு அனுப்பக்கூடாது. முடிந்த அளவிற்கு தர்மம் செய்ய வேண்டும். விளக்கேற்றும் போது வீட்டு நிலைவாசலை இருட்டாக வைக்காமல் விளக்கேற்றி வைக்க வேண்டும். அதாவது
அதாவது வீட்டின் இருபுறமும் நிலைவாசலில் விளக்கேற்ற வேண்டும். பண பரிவர்த்தனை செய்யும்போது கோபப்படாமல் மங்களகரமாக செய்ய வேண்டும். இந்த ஆடி கிருத்திகை 2026 நன்னாளில் உங்கள் வீட்டில் இந்த எளிய தனவசியம் முருகன் வழிபாட்டை செய்து வேலவனின் பூரண அருளையும் வற்றாத செல்வத்தையும் பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உடனே ஒரு லைக் போடுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லோருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக ரகசிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.